Hi everyone, wishing you very happy new year 2022. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் ட்ராயிங் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்ட் 2. ஸோ இந்த ட்ராயிங் கொஞ்சம் நான் ஸ்பீடாகவே பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கலரிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டாம்ஸ் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப காஸ்ட்லி பென்சில்லாம் இல்லை. இது வந்து 200லேருந்து 250 வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது டாம்ஸில் வந்து சூப்பர் சாஃப்ட்னு ஒரு கலர் வருது. பட் கம்பேரிங் வித் அதர் காஸ்ட்லி கலர்ஸ்க்கு இது ஓகே தான். பட் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில இடத்துல வந்து அந்த சாஃப்ட்னஸ் வராது. ஸோ இப்போ நான் பண்ணுறேன். இப்போ நான் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாக் போட்டுட்டு பிளாக் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் தான் அடிக்கிறேன். பிளாக் இது டாம்ஸ் பிளாக். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட் ப்ளூ வச்சு மேலே அது வந்து நான் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மேலே அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வரலாம். அப்படியே ஹேரு அப்படியே வந்து ஸ்கின் கலருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டார்க் ப்ரௌனுன்னு சொல்லிட்டு ஒன்று அதில் இருக்கும். இந்த டார்க் ப்ரௌன் எடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டார்க் ஆரஞ்சு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே அந்த ஸ்கின்னை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவர் பண்ணிகிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே ஃபோர்ஹெட்டில் இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கலர் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஐ லேஷஸ் அந்த ஐ லைன்லாம் இருக்குல்ல, ஸோ ஐ லைனர் வரைஞ்சிக்கலாம். ஐப்ரோ கொஞ்சம் லைட்டாக டார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சீப் தான். பட் இருந்தாலும் சில ஏரியாலாம் நமக்கு கரெக்டாக பிளண்ட் ஆகலை. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், இது நீங்கள் நார்மல் பென்சில் ஆர்ட் வந்து நீங்கள் பண்ணுறத விட இது ரொம்ப டைம் வந்து கன்சியூம் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இப்போ நீங்கள் பென்சில் ஆர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் ஆர்ட் வந்து 2-3 ஹவர்ஸில் முடிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நம்ம டபுள் த டைம்ஸ் வந்து நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லேயராக கலர் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு டார்க் ஏரியா இருக்கும். முதல்ல அங்கே வந்து ப்ரௌன் கலரை வச்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பேசிக் லேயர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரௌனை வச்சு ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கே டார்க் இருக்கோ முதல்ல அந்த டார்க்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது 2 டைப்பில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட் டு டார்க் பண்ணலாம், டார்க் டு லைட்டும் பண்ணலாம். ஸோ இது 2 மெத்தடில் பண்ண முடியும். நம்ம டார்க்லேருந்து லைட் தான் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஒரு ஓவரால் வந்து ஒரு லைட் அண்ட் ஷேடை வந்து பிரிச்சுக்கிறேன். எங்கே ஹைலைட் இருக்கோ, எங்கே டார்க் பார்ட் இருக்கோ பிரிச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒன் சைடு லைட்டிங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து லைட் வருது. ஸோ ஒரு பக்கம் லைட் இருக்கும், ஒரு பக்கம் வந்து டார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்கின் கலர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் அதெல்லாம் யூஸ் பண்ணோம். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இனிஷியலாக பேஸ் கலர் அடிக்கிறீங்களே, அதை வந்து ப்ரௌன் கலர் பண்ணிக்கும் போது அந்த டார்க் ஏரியாவில் ஒரு வால்யூமை க்ரியேட் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுற கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸே தெரியக்கூடாது. நம்ம அந்த பேப்பரோட ஒயிட் ஸ்பேஸ் தெரியாமல் அந்த 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 கிரெயின்ஸ்லாம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கிரெயின்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் கரெக்டாக. இல்லைன்னா வந்து கஷ்டமாயிடும். அப்புறம் அந்த ஒயிட் டாட்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ அதுதான் இதில் ரொம்ப நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஐலைனர்லாம் நான் கொஞ்சம் டார்க்காகவே வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லோவாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சில கலர்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்ததுமே டைம் ஃபிக்ஸ் பண்ணிலாம் இது பண்ண முடியாது. நீங்கள் ஸ்லோயராக தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கும் போது கஷ்டமாயிடும். ஏன்னா அது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். இப்போ லிப்ஸு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பர்பிள் கலரை வந்து இந்த எண்டில் வச்சுட்டு அப்புறம் டார்க் பிளாக்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு வச்சு இல்லை லைட் ரெட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டு வால்யூம் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃபேஸோட ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதே நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதில் என்னென்னா இந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ பேஸ் பண்ணி அண்ட் பிங்க் கலர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஹைலைட் அண்ட் ஷேடோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது வந்து அந்த ஆரஞ்சு, லைட் பிங்க் அந்த மாதிரி கலர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது மொத்தத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும். எனக்கு ஆக்சுவலாக இது 5 to 5 hours ஆச்சு இது நான் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணல, பிரேக் விட்டு தான் பண்ணேன். ஒரே நாளில் பண்ணல. ஒரு நாள் 2 hours பண்ணேன், ஒரு நாள் 1 hour பண்ணேன், அப்புறம் ஒரு நாள் திருப்பி ஒரு 2 hours பண்ணேன், அப்புறம் ஒரு நாள் 1 hour பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் கண்டினியூ பண்ணேன். இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் கீழே இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து லைட்டிங்கே கிடையாது, அந்த ஒரு பக்கம் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட் டார்க் வரணும். டார்க்குங்கிறத நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா பிளாக் அடிக்கிறோம். ஸோ இந்த மெயினாக கலரிங்கில் என்னென்னா என்ன கலர் எங்கே வரணுன்றது ஒரு நாலேஜ் ரொம்ப இருக்குது. ஸோ எந்த கலருக்கு மேலே என்ன கலர் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் எது மேலே வரும்ன்றதை நீங்கள் நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து இப்படி ஸ்லோயராக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும்போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்க் இம்ப்ரூவ் பண்ண இந்த டார்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் க்ரே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டார்க் ஆரஞ்சு வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம ஒரு ரெட் கலர், லைட் ரெட் கலர் வச்சு கொஞ்சம் நம்ம அந்த டார்க் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து அப்படியே நம்ம ஷேடிங் பண்ணும்போதே சிலதெல்லாம் மாடிஃபை பண்ணிப்போம். ஸோ அதுதான் நமக்கு ஈஸியும் கூட. ஸோ எனக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ அதில் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஓகே சூப்பர் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ என்னதான் நம்ம பல டெக்னிக்கை வச்சு பண்ணாலும் பட் இது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம கமர்ஷியலாக என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணும்போது நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். இது நம்ம ஃப்ரீ ஹேண்டை கற்றுக்கிட்டு அப்புறம் வேறு எந்த டெக்னிக் வேணால் யூஸ் பண்ணலாம். அண்டு இது பாருங்கள், இப்போ நான் ஹேரை வந்து சைமல்டேனியஸாக இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் தான் கொடுக்குறேன். பிளாக்கு ஹைலைட் வர இடம் மட்டும் ஃப்ரீயாக விட்டுடுறேன். ஸோ அங்கே வந்து திரும்ப வேறு எதுனா நம்ம லைட் ப்ளூ இல்லை கோபால்ட் ப்ளூ எதுனா யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹேர் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த ஸ்கின் வரைஞ்சிட்டு அந்த ஜாக்கெட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆனால் கலர் பண்ணுறது ரொம்ப பொறுமை வேணும். ஸோ இந்த ஜாக்கெட்டை வந்து நான் அப்படி லைட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சீக் அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் ரெட் அண்ட் ஆரஞ்சை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எல்லாம் அடிச்சுக்கலாம். ஸோ காது வந்து
லைட்டாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா காது இதில் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருப்பேன். ஸோ அதனால் காதை வந்து கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் பண்ணி அது இப்போ ஷேடிங்கில் வந்து அதை பிளெண்ட் பண்ணிடுறேன். நிறைய பேர் டோம்ஸ் கலரில் வந்து டுட்டோரியல் போடுங்கங்கிறாங்க. டோம்ஸ் கலர் வந்து நம்ம கற்றுக்கலாம், இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ராயிங் வரலாம். ஆனால் கமர்ஷியலாக பண்ணும்போது இது எந்த அளவுக்கு பண்ணலான்றது எனக்கே தெரியல. ஏன்னா லைஃப் லாங் எவ்வளோ வரும், எவ்வளோ நாள் இது ஃபேட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் ஐடியா இல்லை. ஸோ லைட் ஃபாஸ்ட்னிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டக்குன்னு ஃபேட் ஆகி போச்சுன்னா அப்புறம் வந்து கிளைண்ட் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அதனால் நம்ம நல்ல குவாலிட்டி பென்சிலே தான் நம்ம யூஸ் பண்ணோம் நம்மளோட ஒர்க்கில். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த தோடு வரைஞ்சிருப்பேன். இந்த இயர்ரிங் வந்து ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆல்ரெடி ட்ராயிங்கில் போனப்போ கொஞ்சம் மாறி இருந்தது. ஸோ இப்போ வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்டர்னேஷனாக கொஞ்சம் பண்ணி அதை அப்படியே இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷோல்டர், நெக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன்லேயே ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் இருக்குது. அதை வச்சு முதல்ல நான் இந்த மாதிரி ஏரியாவை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த நெஞ்சாண்ட இருக்கிற அந்த எலும்பு அந்த அதெல்லாம் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேடோவை பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடம் வந்து அப்படியே டார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடம் நான் அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த டார்க் ரெட்டை வச்சு லைட்டாக கொஞ்சம் இன்னும் டார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த தோடெல்லாம் முடிஞ்சது. தோடை வரைஞ்சாச்சு. இப்போ அந்த ஜாக்கெட்டோட இந்த பக்கம் இருக்கிறத நம்ம கொஞ்சம் க்ரீனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த டாட்ஸ் இருக்கிறதெல்லாம் எல்லோ அடிச்சுப்போம். இது வந்து அந்த ஜரிகை மாதிரி வருதுல்ல அந்த மேலே இருக்கிற அந்த ஷாலில். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த என்னென்னா சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன் எதனா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஐஸ்லாம் வரைஞ்சிப்போம். எங்கெங்கே டார்க் லைட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு ஃபைனலாக ஐஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ எங்கெங்கெல்லாம் இன்னும் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஐக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் அடிச்சுட்டு பிளாக் அப்புறம் ரெட்டுக்கு அப்புறம் அந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கண்ணு தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் கடைசியில் வரைகிறேன். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எங்கெங்கே மாற்றணும், போகணும், வரணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஷேக் ஆகும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும். ஸோ கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.